மோடி 3.0 மூன்றாம் முறையாக ஆட்சியை பிடித்தாகிவிட்டது என பாஜகவினர் மார்த்தட்டி கொண்டாலும் இந்த முறை மூச்சு வாங்கவும் நேரம் இல்லாம பல கட்ட பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறது பாஜக மேலிடம். ஆட்சியிலும் கட்சியிலும் நெருக்கடியான சூழல்கள் அதிகரித்துக் கொண்டே செல்வதால் இது பாஜகவுக்கு ஒரு வகையில் கஷ்ட காலமாகவே அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் ஒரு சீட் கூட பாஜக ஜெயிக்காத நிலையில் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுவாரா என்ற கேள்வி வலுத்து வருகிறது. இதற்கிடையே ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு மேடையிலேயே அமித்ஷா தமிழிசையிடம் கண்டிப்புடன் பேசிய காட்சிகள் புதிய குழப்பங்களுக்கு வழிவகுத்துள்ளன. பாஜகவின் தேசிய தலைவராக இருந்த ஜே.பி. நட்டா சுகாதாரத்துறை அமைச்சராக தேர்வாகியுள்ளார். இதனால் அடுத்த பாஜக தலைவர் யார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் பாஜக முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய சிவராஜ் சிங் சௌஹான் லோக்சபா தேர்தலில் ஓரங்கட்டப்பட்டார். இவர் தலைவராக தேர்வு செய்யப்படுவார் என பேசப்பட்டு வந்த நிலையில் இவரும் அமைச்சராக தேர்வாகியுள்ளார். நட்டாவின் பதவிக்காலம் இந்த மாதத்துடன் நிறைவடைவதால் அதற்குள்ளாக புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் கட்டாயத்தில் பாஜக தள்ளப்பட்டுள்ளது. ஹரியானா முன்னாள் முதல்வர் மனோகர் லால் கட்டார் பெயர் பரிசீலனையில் இருந்து வந்த நிலையில் அவரும் அமைச்சராக தேர்வாகியுள்ளதால் பாஜக தேசிய செயலாளர் வினோத் தாவ்டேவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இப்படி மாநிலத்திலும் மத்தியிலும் பாஜக தலைவர் விவகாரம் சூடுபிடித்து வரும் நிலையில் அடுத்த பாஜக தலைவர் யார் என்பது யாருக்கும் தெரியாது என தனது எக்ஸ் தளத்தில் பதிவு செய்து பரபரப்பை கிளப்பியுள்ளார். அடுத்த 50 வருடங்களுக்கு காங்கிரஸ் கட்சியில் யார் தலைவர் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் பாஜகவில் அப்படி அல்ல என்று பதிவு செய்துள்ளார். இது ஒரு பக்கம் இருக்க, அனுராக் தாக்கூர் அமைச்சர்கள் குழுவில் இடம்பெறாததே அவருக்கு தலைவர் பதவி வழங்கத்தான் என்ற பேச்சும் அரசியல் வட்டாரங்களில் வலுவாக அடிபடுகிறது. கடந்த முறை தகவல் ஒலிபரப்பு மற்றும் விளையாட்டு இலாக்காக்களில் அனுராக் அமைச்சராக இருந்த நிலையில் இந்த முறை அவருக்கு அமைச்சர் பதவி எதுவும் வழங்கப்படவில்லை. இந்த முறை இளமையான தேசிய தலைவரை நியமிக்கவும் பாஜக திட்டமிட்டு வருவதால் அனுராக் தேசிய தலைவராக வாய்ப்பு அதிகம் என அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.